வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்ன்னு சொல்லி ஒரு லைப்ரரி இருக்குல்ல. அத எப்படி ரியாக்ட் ஹூக் ஃபார்மோட இன்டகிரேட் பண்றது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம ஒண்ணு ஒண்ணா எப்படி பண்றது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ நம்ம இதுல இது மட்டும் தான் பண்ண போறோமா அப்படின்றது கிடையாது. ஜார்டுன்னு சொல்லிட்டு இருக்கு. அதையும் நம்ம பண்ண போறோம். அது நாளைக்கு வீடியோல பார்ப்போம். ஸோ எப்ன்றது நம்ம ஏன் ஃபர்ஸ்ட் எப் லைப்ரரி யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப பவர்ஃபுல். நம்ம இவ்ளோ லைன்ஸ் ஆஃப் கோட்லாம் நம்ம எழுதியிருப்போம்ல. ஸோ நான் ரிக்வயர்ட் அதெல்லாம் எழுதியிருப்பேன். நான் இதுல எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டேன். ஸோ இத எப்ன்றத வச்சு நம்மளால எப்படி ஈஸியா இன்டகிரேட் பண்ணிக்க முடியும் ரியாக்ட் ஹூக் ஃபார்மோட அப்படின்றத பத்தி தான் பார்க்கணும். ஸோ நான் இதுல ஆல்ரெடி ஒரு கிளீன் டெம்ப்ளேட் செட்டப் பண்ணி வச்சுட்டேன். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நான் யூசர் நேம், ரெஜிஸ்டர் மட்டும் வச்சிருக்கேன். எரர் த்ரோ பண்றதுக்காக எரர். அதே மாரி இமெயில், பாஸ்வேர்டுக்கும் வச்சிருக்கேன். லாஸ்ட்ல ஒரு சப்மிட் பட்டன் மட்டும் இருக்கு. நம்ம டெவ் டூல்ஸ் வச்சிருக்கோம். ஸோ அதே மாரி டிஃபால்ட் வேல்யூஸ்லயும் யூசர் நேம், இமெயில், பாஸ்வேர்ட் இது மட்டும் தான் வச்சிருக்கேன். சரி, ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இத ஃபர்ஸ்ட் இன்டகிரேட் பண்ணணும்ல. அதுல ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இன்ஸ்டால் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெர்மினல் ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு npm i yep ஃபர்ஸ்ட் விஷயம் கண்ட்ரோல் ஜே கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு டெர்மினல் ஓப்பன் ஆயிடும். ஸோ நான் நியூ டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சர்வரை கட் பண்ணாம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ npm i yep. ஸோ இது ஃபர்ஸ்ட் போட்டாச்சா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஹூக் ஃபார்மோட இன்டகிரேட் பண்ணணும்ல. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட் ஹூக் ஃபார்ம் ஸ்லாஷ் ரிசால்வர்ஸ். ஸோ இது போடணும். இது ஏன் அப்படின்னா, எப்ன்றது அந்த லைப்ரரி மட்டும் இன்டகிரேட் ஆகும். ஹூக் ஃபார்மோட அப்படின்னு இது நீங்க ஃபார்மிக்கோட எதுல வேணா இன்டகிரேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம ரியாக்ட் ஹூக் ஃபார்மோட இன்டகிரேட் பண்றோம் அப்படின்றதுனால அட் ஹூக் ஃபார்ம் ஸ்லாஷ் ரிசால்வர்ஸ் இதையும் கொடுத்து நம்ம என்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இன்ஸ்டால் ஆகும் போதே நம்ம சில விஷயங்கள்லாம் பண்ணலாம். என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நான் அதை இது பண்ணணும்ல, இம்போர்ட் பண்ணணும்ல. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ரெண்டு விஷயத்த இம்போர்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் இம்போர்ட் ஸ்டார் as யோ ஃப்ரம் யோ. ஸோ இது ஃபர்ஸ்ட் நான் போட்டுடுறேன். ஸோ இது போட்டு முடிச்சுட்டேன்னா, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசால்வர் வச்சிருக்கோம்ல. ஸோ ரிசால்வரையும் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ ரிசால்வர்ன்றது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரியாக்ட் ஹூக் ஃபார்மோட இன்டகிரேட் ஆகிறதுனால. ஸோ இம்போர்ட் எப் ரிசால்வர். ஸோ எப் ரிசால்வர். ஸோ ரிசால்வர். ஸோ இங்க கேப்ஸ்ல கொடுக்குறீங்கன்னா கேப்ஸ்லேயே கொடுக்கணும். ஸ்மால்ல கொடுக்குறீங்கன்னா ஸ்மால்லே கொடுக்கணும். அதை நீங்க எப்படி கொடுக்குறீங்களோ அதே மாதிரி கொடுக்கணும். ஸோ ஃப்ரம் எதுலேருந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட் ஹூக் ஃபார்ம். ஸோ ஹூக் ஃபார்ம் ஸ்லாஷ் டெவ் டூல்ஸா ஸ்லாஷ் ரிசால்வர்ஸான்னு கேட்குதுல. நம்ம ரிசால்வர்ஸை தான் கொடுக்க போறோம். ஸோ கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இதுவாயிடும். ஸோ இந்த ரிசால்வர்ஸ்லேருந்துமே நமக்கு இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணணும். ஸ்லாஷ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா என்னென்ன பேக்கேஜஸ் இருக்கோ அது எல்லாமே வரும். நம்ம எப்லேருந்து பண்றோம் அப்படின்றதுனால நம்ம எப்ன்றதை கொடுத்துக்கிறோம். ஸோ இது கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டெர்மினலை இங்க கண்ட்ரோல் ஜே கொடுத்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ பண்ணதுக்கப்புறம் நம்ம இது முடிஞ்சிருச்சு. ஸோ நான் இப்போ எப்படி ஸ்கீமா எழுதுறது அப்படின்றத சொல்ல போறேன். ஸோ எப்ல எப்படி ஸ்கீமா எழுதணும் அப்படின்னா, நம்ம கான் ஸ்கீமா அப்படின்னு போட்டு ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம எழுத ஆரம்பிச்சிடலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கோட்லயே பண்ண ஆரம்பிச்சிடறேன். நம்ம சொன்னா அது அவ்வளவு தூரம் அண்டர்ஸ்டாண்டிங் புரியாது. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கான்ஸ்ட் schema is equal to நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, எப்ன்றதுல இருந்து என்ன பண்றோம். ஸோ எப் டாட் என்ன பண்ண போறோம், ஆப்ஜெக்டா தான் நம்ம வச்சிருக்கோம். ஸோ இங்கேயுமே பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்டா இருக்கும். ஸோ அந்த டிஃபால்ட் வேல்யூஸ் தான். ஸோ அதை ஆப்ஜெக்டா கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுனால ஆப்ஜெக்ட்ன்றது போட்டேன். என்னென்ன இதெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் யூசர் நேம். ஸோ யூசர் நேம் கொடுத்தாச்சு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இமெயில் அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பாஸ்வேர்டு. ஸோ இந்த 3 தானே இருக்கு. ஸோ நம்ம இந்த 3த்துக்கும் எப்படி எப்படிலாம் வைக்கிறது அப்படின்றத பார்த்துலாம். இந்த யூசர் நேமுக்கு ஃபர்ஸ்ட் வச்சிடலாம். ஸோ இந்த எப்ன்னு இருக்குல்ல. ஸோ அந்த இதை போட்டுட்டு டாட் இது ஸ்ட்ரிங்கா தான் இருக்க போகுது. ஏன்னா நம்ம 3மே ஸ்ட்ரிங்கா தான் வச்சிருக்கோம். ஸோ நான் அதனால ஸ்ட்ரிங்ன்றத போட்டுக்கிறேன். ஸோ ஸ்ட்ரிங்ன்றத போட்டுட்டு இது இது மாதிரி கால் பண்ணணும். ஸோ ஃபங்க்ஷன் மாதிரி கால் பண்ணணும். ஸோ கால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டாட் இது நமக்கு ரிக்வயர்ட் ஃபீல்டா வேணும்ல. ஸோ நான் அதனால டாட் ரிக்வயர்ட் அப்படின்றத கொடுத்துறேன். ஸோ ரிக்வயர்ட்ல உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் வேணும் அப்படின்னா நீங்க அந்த மெசேஜ் இங்க பாஸ் பண்ணிக்கலாம். யூசர் நேம் இஸ் ரிக்வயர்ட் அப்படின்ற மாதிரி நான் இங்க கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்து முடிச்சிட்டேன்னா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, இதுலயே மறுபடியும் இதே மாதிரி எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். எல்லாமே எனக்கு ஸ்ட்ரிங் தான். ஸோ அதனால இமெயில் பாஸ்வேர்ட் ரெண்டுத்துக்குமே நான் இதே மாதிரி போட்டுறேன். ஸோ இமெயில் பாஸ்வேர்ட் ரெண்டுத்துக்கும் போட்டுறேன். இங்க நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது என்னன்னா, இமெயில் இஸ் ரிக்வயர்ட். அதே மாதிரி இங்க பாஸ்வேர்டு இஸ் ரிக்வயர்ட். இதை கொடுத்து முடிச்சாச்சு. ஸோ இமெயில் கரெக்டான வேலிடேஷன்ல தான் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும்ல. ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, டாட் இமெயில்னு சொல்லிட்டு ஒரு ஆல்ரெடி எப்லயே இருக்கு. ஸோ அந்த ஸ்ட்ரிங்குக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இமெயிலா இருக்கா இல்லையான்றதை செக் பண்றதுக்காக டாட் இமெயில்ன்றத போட்டுறேன். ஸோ போட்டுட்டு இமெயில் ஃபார்மேட் இஸ்
இமெயில் ஃபார்மேட் இஸ் நாட் வேலிட் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து இமெயிலா இருக்கா இல்லையான்றத அதுவாகவே வந்து எப்பலயே வந்து வேலிடேட் பண்ணிடும். ஸோ நான் ஓகே இது கொடுத்து முடிச்சாச்சுல. இப்போ நம்ம வந்து நேராக போய் ப்ரௌசர்ல போய் வந்து டெஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு ஒன்னே ஒன்று வந்து மட்டும் வேணும். அது என்ன அப்படின்னா இந்த ரிசால்வர்னு சொல்லிட்டு நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிருந்தோம்ல. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணோம்ல. ஸோ நான் அதனால என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ரிசால்வர்ன்றத கொடுத்துட்டு அது வந்து என்ன ரிசால்வர் எப் ரிசால்வர் அதானே இருக்கு. ஸோ அந்த எப் ரிசால்வரை கொடுத்துடலாம். ஸோ ரிசால்வர் எப் ரிசால்வர். ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து இந்த கேபிட்டல்ல போட்டிங்கன்னா நான் அதான் சொன்னேன். இது வந்து ஆட்டோ இம்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம அது வேண்டாம், நம்ம கொடுக்க வேண்டாம். நம்ம ஆல்ரெடி கேபிட்டல்ல போட்டு வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம அதையே வந்து இந்த எப் ரிசால்வர்ல கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமான்றது இருக்குல்ல, நான் இங்க வந்து ஸ்கீமா டிஃபைன் பண்ணி வச்சிருந்தேன்ல. ஸோ இது எல்லாமே ஸ்கீமாலாம் டிஃபைன் பண்ணி வச்சு இந்த ஆப்ஜெக்டே நம்ம எங்கேயுமே யூஸ் பண்ணிருக்க மாட்டோம். நான் அதை கமெண்ட் பண்றேன். இங்க வந்து இந்த பாத்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி டல்லா இருக்கிறது வந்து எங்கேயுமே யூஸ் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்கீமாவை யூஸே பண்ணாம நம்ம வந்து ஸ்கீமா டிஃபைன் பண்ணி வச்சிருந்தா அது வேஸ்ட். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த எப் ரிசால்வருக்குள்ள நம்மளோட ஸ்கீமா வந்து நான் வந்து தூக்கி போட்டுறேன். ஸோ எப் ரிசால்வர் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ ஓகே நம்ம வந்து வேணா ஸ்மாலா வந்து கொடுத்துடலாம். ஸோ எப் ரிசால்வர் அப்படின்றத ஸ்மால்ல கொடுத்துடலாம். ஸோ இப்போ கொடுத்துருவோம் அப்படின்னா நமக்கு வந்து எரர்ஸ் வந்து போயிடுது. ஸோ இந்த ஸ்கீமாவும் நம்ம கொடுத்து முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து எரர்ஸை ஷோ பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட்லேயே வச்சிருந்த மாதிரி தாங்க எரர்ஸ் டாட் யூசர் டாட் மெசேஜ் இமெயிலுக்கும் வச்சிருக்கேன், பாஸ்வேர்டுக்கும் அதே மாதிரி நான் வந்து வச்சிருக்கேன். ஸோ எனக்கு வந்து அது வந்து த்ரோ பண்ண ஆரம்பிச்சிடும். நான் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்றதுக்காக சப்மிட்ன்றதை கிளிக் பண்றேன். ஸோ சப்மிட்ன்றதை ஃபர்ஸ்ட் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூசர் நேம்லேருந்தும் வந்து தூக்கிடுறேன், பாஸ்வேர்ட்லேருந்தும் இது வந்து தூக்கிடுறேன். தூக்கிட்டு நான் இப்போ சப்மிட்ன்றதை அழுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எரர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. யூசர் நேம் இஸ் ரிக்வயர்ட், இமெயில் இஸ் ரிக்வயர்ட், பாஸ்வேர்ட் இஸ் ரிக்வயர்ட் அப்படின்றது. நான் யூசர் நேம்ல வந்துட்டு சும்மா வந்து அஸ்வின்றது கொடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். பாஸ்வேர்ட் இமெயில்ல வந்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா டிஇன்றதை கொடுத்துக்கிறேன். இங்க டிஇ நான் டைப் பண்ணும் போதே தெரியும் உங்களுக்கு இமெயில் ஃபார்மேட் இஸ் நாட் வேலிட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ நம்ம பேசிக் இமெயில் ஃபார்மேட்டை வச்சா மட்டும்தான் நமக்கு வந்து அது எரர் வந்து போகும். நான் test@gmail.com அப்படின்னு போட்டேன்னா அந்த எரர் வந்து போயிடுச்சு. அதே மாதிரி பாஸ்வேர்டும் பாத்தீங்க அப்படின்னா நான் கொடுத்துட்டேன்னா எனக்கு போயிடும். ஸோ இது ஆல்ரெடி ஒர்க் ஆகுதா, இந்த டர்ச்ட் டர்ட்டி இது எல்லாமே வந்து இருக்கா அப்படின்றது நமக்கு தெரியணும் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா தெரியும், டெவ்டூல்ஸ் ஓப்பன் பண்ணா தெரியும். நம்ம எப்பல வந்து ஆல்ரெடி இன்டெகிரேட் ஆயிருக்குது அப்படின்றதுனால மட்டும்தான் இந்த டெவ்டூல்ஸ்ல எல்லாமே வந்து ஒர்க் ஆகுது. இப்போ நான் சப்மிட்ன்றது கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து வேல்யூ வந்து சப்மிட் ஆயிடும். இதையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கன்சோல் ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து தெரியும். ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்னென்ன பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கோம், என்ன இமெயில் எல்லாமே வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படிதான் வந்து எப்பன்ற லைப்ரரியை நம்மளால வந்து ரியாக்ட் ஹூக் ஃபார்முக்குள்ள வந்து இன்டெகிரேட் பண்ண முடியும். ஸோ இன்னும் இதை பத்தி டீடைல்டா ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னும் தனியா அதுக்கான வீடியோ வேணா ஏதாவது மேக் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.